அவரவர்கள் உயிரை புருவ மத்தியிலே ஈஸ்வரா என்ற நினைவை கொண்டு வந்து நம் குருநாதர் காட்டிய அந்த அருள் வழியில் நம் உயிரோடு ஒன்றும் நிலையாக உணர்வின் ஒளியை நாம் எழுப்புவோம். ஓம் ஈஸ்வரா குருதேவா ஓம் ஈஸ்வரா குருதேவா ஓம் ஈஸ்வரா குருதேவா. நமது தாய் தந்தையரை நினைவுக்கு கொண்டு வந்து முதல் தெய்வங்களாக அவர்களை வணங்கி அகஸ்தியமா மகரிஷிகளின் அருள் சக்தியும் துருவ மகரிஷிகளின் அருள் சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் ஸ்தப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொளியும் எங்கள் தாய் தந்தையர் பெற அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் தாய் தந்தையர் தெய்வ சக்தி பெற அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் தாய் தந்தையரின் அருளாசி நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் தாய் தந்தையரின் அருளால் குருவின் அருளாசியும் குரு அருளால் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரின் அருள் சக்தியும் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரின் அருள் சக்தியால் எல்லா மகரிஷிகளின் அருள் சக்தியும் நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா குருதேவா. இப்பொழுது நம் கண்களின் நினைவை பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த நம் பூமியிலிருந்து முதலில் விண் சென்ற முதல் மனிதன் அகஸ்தியன் துருவனாகி துருவ மகரிஷியாகி கணவன் மனைவியாக தாய் தந்தையோரோடு இணைந்து நம் பூமியின் வடகிழக்கு திசையில் விண்ணிலே ஒளியின் சுடராக வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தின்பால் நம் கண்களின் நினைவை செலுத்தி துருவ நட்சத்திரத்தோடு ஒன்றி துருவ நட்சத்திரம் வெளிப்படுத்தும் அந்த பேரருள் பேரொளி நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று நாம் ஏங்கி தியானிப்போம். இப்பொழுது கண்களால் கவர்ந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளியை
நம் புருவமத்தி வழியாக, உயிர் வழியாக நினைவுகளை விண்ணிலே செலுத்தி நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பிற்குள் சென்று நம் உயிரின் நினைவுகளையும் துருவ நட்சத்திரத்தையும் ஒன்றாக இணைத்து ஒரு நறுமணமான பூக்களை அதை நாம் காண நேர்ந்தால் அதை எவ்வாறு அதிலிருந்து வெளிப்படக்கூடிய நறுமணங்களை அதை இழுத்து கவர்ந்து நாம் சுவாசிப்போமோ, இதை போன்று துருவ நட்சத்திரம் வெளிப்படுத்தும் அந்த அருள் மனங்களை, பேரருள் பேரொளி உணர்வுகளை நம் உயிர் வழியாக அதை இழுத்து கவர்ந்து துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று நாம் அனைவரும் ஏங்கி தியானிப்போம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களிலே கலந்து இரத்த நாளங்கள் முழுவதும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி படர்ந்து இரத்தங்களில் உள்ள ஜீவான்மா ஜீவாணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் உடல் முழுவதும் படர்ந்து எங்கள் உடலில் உள்ள எல்லா உறுப்புகளிலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் படர்ந்து அந்த உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. நாம் தியானத்திலே
எங்கள் உடல் முழுவதும் படர்ந்து அல்லது நாங்கள் பெற, நாங்கள் அனைவரும் பெற என்று இவ்வாறு சொல்லும் பொழுதெல்லாம் நம் உடலில் இருக்கக்கூடிய அனைத்தையுமே ஒன்றாக்கி, அதே சமயத்தில் ஞானகுரு அவர்கள் இந்த கூட்டு தியானங்களை வலியுறுத்தி, இந்த கூட்டு தியானத்தின் மூலமாகத்தான் உயர்ந்த சக்திகளை அதை பெறக்கூடிய தகுதியும் மிக மிக வலுவான நிலையில் கொண்டு நாம் வளர்க்க முடியும் என்று வழிகாட்டி உள்ளார்கள். ஒரு நூலால் நாம் எடை கூடிய பொருளை தூக்க முடியாது. ஆனால் அந்த ஒரு நூல் போன்று பல நூல்களை ஒன்றாக கயிறாக திரித்துவிட்டால் மிக மிக வலுகொண்ட பொருளையும் அதனால் எளிதாக தூக்க முடிவது போன்றுதான் நாம் இந்த கூட்டு தியானத்தில் கலந்து கொண்டு ஒருவர் தியானத்தை வழி நடத்தினாலும் இந்த உணர்வின் ஒளிகளை ஏகோபித்த நிலையில் ஒருவர் சொல்ல அதையே மற்றவர்களும் நினைவு கொண்டு அந்த நினைவாற்றல் அந்த மகரிஷிகளின்பால் துருவ நட்சத்திரத்தின்பால் செல்லப்படும் பொழுது இந்த கூட்டு தியானங்களில் எத்தனை பேர் கலந்து கொண்டோமோ, ஏனென்றால் ஒவ்வொரு உயிரும் வெவ்வேறு நட்சத்திரத்தை சேர்ந்ததாக இருக்கும். அதை போன்று நம் பிரபஞ்சத்தை சேர்ந்த கோள்களுடைய ஆட்சியும் ஒவ்வொருவருக்கும் வேறுபடும். ஆனால் நமது குருநாதர் காட்டிய இந்த அருள் வழியில் மனப்பூர்வமாக, உள்ளபூர்வமாக நாங்கள் பெற, நாங்கள் அனைவரும் பெற என்று அனைவரையும் ஒன்றாக இணைத்து எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நம் குருவோடு இணைந்து அது பெற வேண்டும் என்று ஏங்கப்படும் பொழுது, இப்பொழுது 35 பேர் 40 பேர் தியானம் செய்கிறோம் என்றால் அது அத்தனை பேருடைய வலுவும் அந்த துருவ நட்சத்திரத்தின்பால் செல்லுகின்றது. அங்கிருந்து நாம் ஆற்றல் மிகுந்த சக்திகளை எளிதில் பெற முடிகின்றது. ஏனென்றால் செவிகளிலே இந்த ஒளிகள் உந்தப்படும் பொழுது புலனறிவுகளில் ஒவ்வொன்றிலும் ஒரு மைக்கு போன்று இருக்கும். அந்த அதிர்வு பட்ட உடனே கண்ணிற்கு அந்த நினைவுகள் வரும். நமக்குள் ஏற்கனவே பதிவு செய்த நம் உடலுக்குள் விளைந்த அந்த அணுக்கள் அலைகளாக இருப்பதுடன் அது தொடர்பு கொண்டு ஒரு ஏரியல், ஒரு ஆண்டனா எவ்வாறு வெளியில் இருந்து ஈர்த்து கொண்டு வருகின்றதோ அதை போன்ற நம் கண் எந்த துருவ நட்சத்திரத்தின்பால் நம் குரு நமக்குள் பதிவு செய்து அந்த சக்தி பெற வேண்டும் என்று சொன்னாரோ அந்த நினைவோடு கலந்து அந்த உணர்வு அலைகளை வலுகொண்டதாக ஒருங்கிணைந்து அதை நாம் ஈர்க்க முடிகின்றது. தனித்து தியானம் இருப்பதை காட்டிலும் இதுபோன்று கூட்டு தியானமாக செயல்படுத்தும் பொழுது அபரிதமான சக்திகளை, அதீதமான சக்திகளை, மிக மிக வீரியமான சக்திகளை நாம் பெற முடியும். நம் உடலுக்குள்ளேயே அந்த ஒரு நட்சத்திரத்தின் உணர்வுகள் உடலிலே அலை அலையாக ஒரு மின்சாரம் பாய்வது போன்று இந்த உணர்வுகள் தோன்றும். புருவ மத்தியிலே அழுத்தம் இருக்கும், கண்களிலே கனமாக இருக்கும். துருவ நட்சத்திரத்தினுடைய ஒளிக்கற்றைகள் உயிரிலே மோதி இந்த பொறிகளாக கிளம்பும் பொழுது உயிரிலும் அல்லது உடலுக்குள்ளும் இந்த வெளிச்சங்கள் தெரியும். துருவ நட்சத்திரம் வெளிப்படுத்தும் அந்த ஒளிக்கற்றைகள் அந்த நீல நிற ஒரு
பஞ்சு பொதி போன்று அல்லது மேகக்கூட்டங்கள் போன்று அது குவிந்து அலை அலையாக கண்களை திறந்திருந்தாலும் சரி, கண்களை மூடியிருந்தாலும் சரி, அது நமக்குள் இணைவதை உணரலாம், காணலாம். நமது குருநாதர் நம் அனைவருக்குமே இந்த உலகிற்கு எடுத்துக்காட்டாக வர வேண்டும் என்று எண்ணிலடங்காத வாக்குகளை கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த தியானத்தை மேற்கொள்ளும் நாம் நமது ஞானகுரு நமக்கு காட்டிய இந்த தியானத்தின் மூலம் அவர் சொன்ன எல்லையை, இந்த உலகம் கடினமான நிலையில் விஷத்தன்மையாக பரவிக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் அகஸ்தியனுடைய உணர்வுகளையும், துருவ நட்சத்திரத்தினுடைய உணர்வுகளையும், மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவனுடைய உணர்வுகளையும் நாம் நமக்குள் கவர்ந்து நமக்குள் விளைய வைத்து, என்றால் இங்கே நமக்குள் என்று சொன்னால் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து பொது நிலைகள் சொல்வது போன்று யாரோ ஒருவர் செய்வார், நம்மால் முடியாது, நமக்கெல்லாம் அந்த வேலை இல்லை, நம்மளுக்கு அந்த தகுதி இல்லை, அல்லது என்னாலெல்லாம் அந்த அளவுக்கு எண்ணி எடுக்க முடியாது என்ற நிலையெல்லாம் விடுத்துவிட்டு தென்னாட்டிலே தோன்றிய நமக்குத்தான் இந்த பாக்கியம் உண்டு என்பதை முழுமையாக உணர்ந்து அதை நம்முடைய தலையாய கடமையாக ஏற்று துருவ நட்சத்திரத்தினுடைய உணர்வுகளை நாம் அதிக அளவிலே நமக்குள் விளைய வைத்து அதை படரை செய்ய வேண்டும். அடர்த்தியாக நாம் வாழக்கூடிய இந்த பகுதிகளிலே அதை பரவை செய்ய வேண்டும். அதனால்தான் நாங்கள் பெற என்று சொல்வது, நாங்கள் அனைவரும் பெற என்று சொல்வதனுடைய நோக்கமும் அதுதான். என்றால் நமது குருநாதரும் உபதேச வாயிலாக கொடுக்கப்படும் பொழுது ஒரு அரை மணி நேரத்திலேயோ அல்லது ஒரு 10 நிமிடத்திலேயோ எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு போய்விடலாம் என்று மற்றவர்கள் நினைக்கலாம். அல்லது மந்திர சொல்களை சொல்வது போன்று சிறிது நேரம் இந்த உணர்வின் ஒளியை எழுப்பிவிட்டு சென்று விடலாம் என்று நினைக்கலாம். ஆனால் மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவர் எமக்கு தொடர்ந்து 7 நாட்கள் உபதேசம் செய்தார். அதிலே பல கேள்விகளை எழுப்பி இந்த இயற்கை நிலைகள், இந்த உடலான இந்த பிண்டத்திற்குள் அண்டத்தில் இருக்கக்கூடிய சக்தி எவ்வாறெல்லாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது, நாம் பெற வேண்டியது என்ன, பெற்று அதை எவ்வாறு நமக்குள் விளைய வைக்க வேண்டும், விளைந்ததை மற்றவர்களுக்கு எவ்வாறு அதை வெளிப்படுத்தி அவர்களுக்கும் இதை வழிகாட்ட வேண்டும் என்று 7 நாட்கள் அந்த விளக்கு உரைகளை கொடுத்தார். அவர் கொடுத்ததைத்தான் உங்களுக்கும் மணிக்கணக்காக உபதேசித்து அது ஞான வித்துகளாக உங்களுக்குள் பதிவு செய்கிறேன் என்று குரு சுமார் 50 வருட காலம் இதை போன்றுதான் இந்த காட்டிலே அந்த அலைகளை, அதாவது அரசர்களாலும் சிற்றரசர்களாலும் மாறுபட்ட எதிரிகளாலும் ஞானிகளால் மகரிஷிகளால் கொடுக்கப்பட்ட விநாயகர் தத்துவம், இந்த பிள்ளை யார் நீ சிந்தித்து பார் என்று இங்கே கேள்விக்குறியை போட்டு காட்டியது போன்று விண்ணிலையும் சப்தரிஷி மண்டலத்தை பார்த்தால் ஒரு கேள்விக்குறியாகத்தான் தெரியும். ஆக மனிதன் இந்த உடலுக்கு பின் எந்த நிலையை அடைய வேண்டும், எதன் வழி செல்ல வேண்டும் என்பதை அரசர்கள் காலத்தில் இது மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது என்று இப்படி மறைத்து
அதை யாருமே அணுக முடியாத அளவு சென்று விட்டது. அதைத்தான் இப்பொழுது மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் காட்டிய அருள் வழியில் நாம் தெரிந்தோ தெரியாமலோ நாம் கேள்விப்பட்டிருப்போம். காயத்ரி ஜெபம் என்று சொல்வார்கள், அல்லது காயத்ரி மந்திரம் என்று சொல்வார்கள். அந்த காயத்ரி மந்திரமும் சரி, காயத்ரி ஜெபம் ஒன்றுதான். துருவ நட்சத்திரம், சப்தரிஷி மண்டலம், மகரிஷிகள் ஞானிகள் வெளிப்படுத்திய மனிதன் முழுமை பெற வேண்டிய அந்த சக்தி சூரியனுடைய காந்த சக்தியால் கவரப்பட்டு இந்த பூமிக்குள் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் பரப்பியதையும் இப்பொழுது பரவிக் கொண்டிருப்பதையும் நாம் எண்ணி நமக்குள் எடுப்பதே இந்த காயத்ரி மந்திரத்தினுடைய உள்பொருள். ஆக மந்திரம் என்பதை வெறும் ஒளியாக நிறுத்திவிட்டார்கள். ஆனால் மந்திரம் என்பது நாம் இன்று வெறும் சொல்லாக அல்லது ஜெபமாக வாயிலில் சொல்வதல்ல. மந்திரம் என்றாலே அதனுடைய உள்பொருள் இயற்கையினுடைய சக்தி. அந்த இயற்கையினுடைய சக்தியை ஞானிகள் மகரிஷிகள் ஒவ்வொன்றையும் எவ்வாறு உணர்ந்தார்கள், அதனுடைய மூலக்கூறுகளை கண்டறிந்தார்கள், அதில் இருக்கக்கூடிய ஆற்றல்களை அதனுடைய சேமிப்பாக தன் உயிரான்மாவை ஒளியாக எவ்வாறு வலிமையாக்கி அழியாத நிலைகள் பெற வேண்டும் என்று அதை உருவாக்கி கொண்டார்களோ அதைத்தான் மந்திரம் என்று சொல்வது. ஆக ஜெபம் என்றால் அது ஒரு உரையாடல் என்றே சொல்லலாம். ஆனால் ஜெபம் என்பது இப்பொழுது தனக்குத்தானே சொல்வதாக மாற்றிவிட்டார்கள். தியானம் என்பது எந்த நல்ல சக்திகளை பெற வேண்டும் என்று நாம் ஏங்கி அதை விரும்புகின்றோமோ அதை எண்ணி நமக்குள் சேர்த்துக் கொண்டிருப்பதான், அந்த நல்லதை வளர்த்துக் கொண்டிருப்பதான் தியானம். ஆக ஜெபம் என்றால் நாம் அனைவருமே குருநாதர் எப்படி மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரிடம் இந்த பேருண்மைகளை அவர் செவிவழி கேட்டு கண்ணின் நினைவாற்றல் கொண்டு அதை கவர்ந்து தனக்குள் விளைய வைத்து அதை தான் சந்தித்த ஒவ்வொருவருக்கும் அதை அதே போன்று அவர்களை கேட்கும்படி செய்து செவிவழி இந்த உணர்வுகளை ஓதி அவர்களுக்கு பெறச் செய்தாலும் தனக்குள் அதை எவ்வாறு வளர்த்துக் கொண்டார், இதை போன்று நாமும் ஞான குருவினுடைய உபதேச கருத்துக்களை நாமும் நமக்குள் உள்வாங்கி ஞானகுரு எவ்வாறு அந்த உணர்வுகளை தனக்குள் வளர்த்தாரோ, அந்த ஆற்றல்களை பெற்றாரோ, நாமும் இதை போன்று மற்றவர்களுக்கு ஞானகுரு செய்தது போன்று நாம் செய்ய வேண்டும். ஆனால் நாம் பெரும்பகுதியானோர் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு சிலரிடம் மட்டும்தான் இதை பற்றி பேசுகின்றோம். ஆனால் அவர் யாரையெல்லாம் பார்த்தாரோ அவரை சந்தித்தவர்களுக்கெல்லாம் இந்த விண் செல்லும் மார்க்கத்தை பற்றிய உணர்வுகளைத்தான் வெளிப்படுத்தினார், அனுபவ வாயிலாக பெற்றதை உணர்த்தினார். ஏனென்றால் அப்பொழுதுதான் அதை வளர்க்க முடியும். இன்று உதாரணமாக ஒரு விமான விபத்து நடந்தது, இத்தனை பேர் இறந்து விட்டார்கள், நம் நாட்டில் இறந்து விட்டார்கள் என்றால் அதை கேள்விப்பட்டவுடன் அல்லது அதனுடைய செய்திகளை பார்த்த பின் நமக்குள் எப்படி பயமும் அச்சமும் அது தோன்றி மற்றவர்களிடம் சொல்லவில்லை என்றால் நமக்குள்ளே இந்த உணர்வுகள் அங்கே நடந்த சம்பவம், அங்கே அந்த உடல்கள் எப்படி நசுங்கியதோ, அந்த கடைசி நேரத்தில் எந்த வேதனையான உணர்வின் ஒளிகளை அவர் வெளிப்படுத்தினால் அதை நுகரப்படும் போது நமக்கு எப்படி பயமும் அச்சமும் அந்த உணர்ச்சிகள் தூண்டப்பட்டு நம்மை அறியாமலே நடுக்கமான நிலைகளை அது உருவாக்குகின்றது. இதை போன்றுதான் நமது குரு உபதேசித்த உணர்வுகளை நாம் நினைவு கொண்டு வர வேண்டும். அதை நமக்குள் தொடர்ந்து ஜெபமாக நமக்குள் அது ஓட வேண்டும். நமக்குள் அது ஓட வேண்டும் என்றால் மற்றவர்களிடம் இதை பகிர்ந்து கொள்ள வேண்டும், மற்றவர்களிடம் இதை எடுத்துச் சொல்ல வேண்டும். அதனால்தான் குருநாதர் உபதேச வாயிலாக நீங்கள் படித்திருப்பீர்கள், சாமிக்கு பின் யார் என்றால் சாமிக்கு பின் அந்த சாமியை நீங்கள் தான் என்று வாக்கினை கொடுக்கின்றார். உங்களுக்குள் இந்த உணர்வை பதிவு செய்கிறேன் என்றே சொல்லுகின்றார். எனக்கு என் குருநாதர் அவர் உடலுடன் இருக்கப்படும் பொழுது இப்படித்தான் எனக்குள் பதிவு செய்தார். அது அவர் எனக்கு உபதேசித்தார். அவருக்கு பின் நான் எப்படி உபதேசித்தனோ இதை போன்று எனக்கு பின் நீங்கள் தான் சாமி, நீங்கள் தான் இந்த கருத்துக்களை மகரிஷியுடைய உணர்வுகளை
மற்றவர்களுக்கு எடுத்து ஓத வேண்டும், மற்றவர்களுக்கு பதிவு செய்ய வேண்டும். இப்படி கூட்டமைப்பு ஒவ்வொரு நாளும் வளர்ந்து இதை நாம் வளர்க்க துருவ நட்சத்திரம் எதை செய்ததோ, மகரிஷி ஈஸ்வராய குருவர் எதை செய்தாரோ, ஞானகுரு எதை செய்தாரோ, அந்த உணர்வின் தொடர் வரிசையாக ஒரு கூட்டமைப்பாக நாம் இருக்கும் இடத்தில் இந்த அலைகள் பரவ பரவ எந்த தீமையும் நமக்குள் அணுகாத வண்ணம் தடுத்துக் கொள்ள முடியும். இந்த காற்று மண்டலத்தை பரிசுத்தப்படுத்த முடியும். இந்த காட்டிலே படர்ந்துள்ள அல்லது இனி படரக்கூடிய எத்தகைய தீமைகளையும் எத்தகைய விஷமான உணர்வுகளையும் நம்முடைய பேச்சால், மூச்சால், நம்முடைய சொல்லால் அதை நகர்ந்து செல்லக்கூடிய சக்திகளாக நாம் ஒவ்வொருவருமே வளர வேண்டும். இதுதான் ஞானகுரு நம்மை இந்த உலகுக்கு எடுத்துக்காட்டாக வளர வேண்டியனுடைய முக்கியத்துவத்தை சொல்லி, என்னை பார்த்தால் உங்களுக்கு நல்லதாகின்றது, என் சொல் உங்களுக்கு தீமையை போக்க உதவுகின்றது, நோயை போக்க உதவுகின்றது. ஏன் உங்களுடைய பார்வை, உங்களுடைய சொல் மற்றவர்களுக்கு பட்டு நல்லதாக்க முடியுமல்லவா, அவருடைய நோய்களை போக்க முடியுமல்லவா? அவர் ஏற்கனவே சொன்னது போன்றுதான், ஒரு விபத்தான உணர்வு பதிவு செய்த பின் எப்படி அந்த விபத்து நமக்குள்ளும் ஒரு மனதில் சஞ்சலப்படும்படியாக, கவலைப்படும்படியாக, வேதனைப்படும்படியாக எப்படி அந்த உணர்ச்சிகளை தூண்டுகின்றதோ, இதை போன்றுதான் ஞானகுரு காட்டிய வழியில், மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் காட்டிய அருள் வழியில் அந்த மகா ஞானிகளை நாம் எண்ணி அதை நமக்குள் விளைய வைத்து, ஏனென்றால் நமக்குள் விளைய வைத்து என்றால் நாம விளைய வைக்க முடியாது. இது போன்ற கூட்டமைப்புகள் கூட்டு தியானங்களில் கலந்து இந்த உணர்வுகளை பரப்பி, இந்த உணர்வுகளை செவிவழி கேட்கும்படி நாமும் அதை வெளிப்படுத்தி, அதன் வழி மீண்டும் தியானித்து, மீண்டும் அதை ஜெபித்து, மீண்டும் நமக்குள் அதை வளர்த்து, இப்படியே அடுக்கடுக்காக நாம் செய்து கொண்டே வந்தோம் என்றால்தான் குருநாதர் சொன்ன அந்த உலகுக்கு எடுத்துக்காட்டாக மற்றவர்களுக்கும் நாம் எடுத்துச் சொல்லக்கூடிய நிலையாக வளர முடியும். நீங்கள் அதை செயல்படுத்துவீர்கள், நிச்சயம் உண்டு, எனக்கு அந்த நம்பிக்கை உண்டு என்றுதான் நமது குரு வாக்கினை கொடுத்துள்ளார்கள். ஆகவே நம் உயிரை ஈஸ்வரா என்று வேண்டும் பொழுதெல்லாம் ஞானகுருவை எண்ணி, மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரை எண்ணி, அவர்கள் இருவரும் எதை நாம் செயல்படுத்த வேண்டும் என்று இன்றும் வழிகாட்டிக் கொண்டிருக்கின்றார்களோ அந்த உணர்வையை நமக்குள் ஆழமாக பதிவு செய்து உலகிற்கு எடுத்துக்காட்டாக அருள் ஞானிகளாக, ஞானகுருவின் ஆசைப்படி அந்த அருள் ஞானியாக நாங்கள் அனைவரும் ஆக வேண்டும் என்று அந்த இயக்கத்தோடு அந்த பொறுப்பை உணர்ந்து அந்த கடமையாக நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்வோம். நாம் அனைவருமே அருள் ஞானிகளாக வளர்வோம். நிச்சயம் நம்மால் ஆக முடியும். அந்த நிலை பெற நாம் இன்றைய தியானத்தை மேற்கொள்வோம். ஏற்கனவே சொன்னது போன்றுதான் விஷ்ணு தனுசு நம்முடைய கண்களினுடைய நினைவும் சரி, நாம் ஏற்கனவே மூக்கு வழி சுவாசிக்கக்கூடிய நிலையிலும் சரி, நம் நெற்றி பொட்டும் சரி, இது அனைத்துமே ஒன்றாக மேல் நோக்கி இருத்தல் வேண்டும். அதாவது உள் நினைவாக மேல் நோக்கி இருந்தால் போதுமானது. கண்களை திறந்திருந்தாலும் சரி, கண்களை மூடியிருந்தாலும் சரி, நம் நினைவுகள் அம்பு போன்று, அதாவது முருகனுக்கு சக்தி வேல் என்று அந்த வேலாயுதம் என்று எதை காண்பித்தார்களோ இதை போன்று இந்த உடலுக்குள் இருக்கக்கூடியது அனைத்துமே அந்த வேலில் அடி பெருத்திருப்பது போன்று நம் புருவ மத்தி வழியாக, உச்சி வழியாக அந்த வேலாயுதத்தின் கூர்மையான பகுதி போன்று நம்முடைய நினைவுகள் துருவ நட்சத்திரத்தோடும் நம் குருநாதரோடும் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரிடம் அது ஒன்றி அவர்கள் உணர்வோடு இந்த உணர்வுகள் கூர்மையாக அங்கே பாயப்பெற்று அதனுடைய எதிரொலி எக்கோவாக, என்றால் இந்த நினைவோடு இந்த உணர்வோடு நாம் இச்சைப்பட்டு அவர்கள் நமக்கு எதை பாய்ச்ச வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அதை பெற வேண்டும் என்று அதை ஆசைப்பட்டால் அந்த சக்தி உடனடியாக அதை நாம் நமக்குள் பெற முடியும். கிரியா சக்தி ஆக நமக்குள் கிரியையாக அந்த ஞானத்தின் வழித்தொடராக
நம்மையும் அது செயல்படுத்த வைக்கும். அந்த செயல்படுத்தக்கூடிய சக்தியாக அந்த ஆற்றலை நம் உடலில் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களுக்குமே அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று நம் உடலில் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களுமே உயிரோடு ஒன்றி, ஞானிகளோடு ஒன்றி, மகரிஷிகளோடு ஒன்றி, இதைத்தான் 33 தேவாதி தேவர்கள் என்று சொல்வது. அது சப்த ரிஷிகளால் உருப்பெற்ற சரீரம் தான் இது. ஆக அந்த சப்த ரிஷிகள் என்று சொல்லக்கூடிய 33 தேவாதி தேவர்கள் என்ற உடலில் இருக்கக்கூடிய தெய்வ குணங்கள் அதற்குண்டான அணுக்களாக நமக்குள் விளைந்திருக்கின்றது. ஆக அந்த அணுக்கள் அனைத்தையுமே நாம் ஒன்று சேர்ப்போம். அதை ஒன்று சேர்க்கக்கூடிய அதனுடைய புறநிலைகள் நாம் இந்த தியானத்திலே 33 பேர் 40 பேர் இருக்கிறோம் என்றால் எல்லோரையும் ஒன்றாக சேர்த்து நாம் அனைவருமே சேர்ந்து ஒரே நிலையாக, ஒரே ஈர்ப்பாக, ஒத்த நினைவாக ஞானகுருவின்பால் நினைவை செலுத்தி, மாமகர்ஷி ஈஸ்வராய குருவின்பால் நினைவை செலுத்தி, அந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படும் பேரருள் பேரொளி அவர்கள் இருவரும் எவ்வாறு கவர்ந்து தங்களுக்குள் விளைய வைத்து அந்த ஆற்றல் மிக்க நிலையாக இந்த சப்தரிஷி மண்டலத்தின் ஒரு அங்கமாக விண்ணிலை சுழன்று கொண்டிருக்கின்றார்களோ அந்த ஆற்றலை நாமும் வளர்த்து நமக்குள் பெருக்கி மற்றவர்களையும் பெருக்கச் செய்யும் நிலையாக நம் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்களுக்கு இப்பொழுது அந்த சக்தியை பெறச் செய்வோம். என்றால் நாம் வளர்ந்தால் மட்டும் பத்தாது, மற்றவர்களுக்கு அதை பெருக்கச் செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு அதை கிடைக்கச் செய்ய வேண்டும். இது மிகவும் முக்கியமானது. ஆக முதலில் சொன்னது போன்று இது சாமி செய்வார், வேற யாரோ செய்வார் என்றல்ல, நாம் தான் செய்ய முடியும், நம்மால் முடியும். குரு அருளால் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் சிறுகுடல் பெருங்குடல் முழுவதும் படர்ந்து சிறுகுடலையும் பெருங்குடலையும் உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. ஏகமாக எல்லோருக்கும் அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று நாம் தியானிப்போம். உயிரோடு ஒன்றி, குருவோடு ஒன்றி, மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவரோடு ஒன்றி, அகஸ்தியன் துருவனாய் துருவ மகர்ஷியாய் துருவ நட்சத்திரமாக இருக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தோடு ஒன்றி, என்றால் நாம் அனைவரும் அவர்களை நினைக்கும் பொழுது அவர்களும் நம்மை நினைக்கின்றார்கள், நமக்கு அந்த அருளை பாய்ச்சுகின்றார்கள். என்றால் குருநாதர் இதையெல்லாம் எத்தனையோ உபதேசங்களில் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். ஆக ஒவ்வொரு உயிரான்மாவையும் நானும் கண்கொண்டு உற்று பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். பதிவு செய்த நிலைகளை ஒவ்வொருவரும் எப்படி வளர்க்கின்றார்கள், அவர்கள் எப்படி மேலும் வளர்க்க வேண்டும் என்ற நிலையை நானும் உற்று பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். ஆகவே நமக்காக குரு நம்முடைய வளர்ச்சிக்காக அவர் செயல்படும் பொழுது அந்த உணர்வோடு நாமும் ஒன்றி தியானிக்கப்படும் பொழுது அவருடைய உணர்வுகள் நமக்கு எளிதில் கிடைக்கும். அவர்களோடு நாம் எப்பொழுதுமே தொடர்பு கொண்ட நிலையாக இருக்க முடியும். நம் உடலில் உள்ள எல்லா அணுக்களுக்கும் அதை பெறச் செய்ய முடியும், நம்மை சார்ந்தவர்களுக்கும் அதை பெறச் செய்ய முடியும். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் கணையங்கள் முழுவதும் படர்ந்து எங்கள் கணையங்களை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா.
துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் கல்லீரல் மண்ணீரல் முழுவதும் படர்ந்து கல்லீரலையும் மண்ணீரலையும் உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் நுரையீரல் முழுவதும் படர்ந்து நுரையீரலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் சிறுநீரகங்கள் முழுவதும் படர்ந்து சிறுநீரகங்களை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் இருதயம் முழுவதும் படர்ந்து இருதயத்தை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா.
துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் கண்களில் உள்ள கருமணிகள் இரண்டிலும் படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. தியானம் இருப்பவர்கள் பெரும்பகுதியானோர் கண்களை மூடியே தியானம் இருந்து பழகி இருக்கலாம். தியானம் முழுவதிலுமே கூட ஒரு சிலர் கண்களை மூடி தியானித்ததனுடைய பழக்கம் இருக்கலாம். ஆனால் நமது குரு கண்களை திறந்து பின் கண்களை மூடி, கண்களை மீண்டும் திறந்து கண்களை மூடி என்று நம் கண்களின் மூலமாக சில அபூர்வ சக்திகளையும் சில அதீத ஆற்றல்களையும் இந்த கண்களை திறந்து மூடி அப்படிப்பட்ட ஒரு பயிற்சி மூலம் உயர்ந்த சக்திகளை அவர் சொன்ன மாதிரி வாக்காக கொடுக்கின்றார். அபூர்வ சக்திகளை பெற முடியும் என்று சொல்லி இருக்கின்றார். ஆகவே நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது அல்லது தனியார் தியானம் இருக்கும் பொழுது கூட இதை போன்று கண்களை ஒரே இடத்திலே பார்த்து குரு சொன்ன வாக்கினை நினைவு கொண்டு வந்து கண்களை திறந்து தியானம் எடுக்க பழகிக் கொள்ளலாம் விருப்பம் உள்ளவர்கள். ஏனென்றால் நாம் இந்த தியானம் 1 மணி நேரமோ அல்லது 1.5 மணி நேரமோ நாம் கண்களை மூடி எடுக்கின்றோம். ஆனால் நாம் ஏற்கனவே சொன்னது போடி மற்ற அலுவல்களை எல்லாம் இந்த கண்களை திறந்துதான் செய்கின்றோம். ஆக கண்களை திறந்த அந்த உணர்வு கொண்டே இந்த எக்ஸ்ரே எப்படி அந்த அலைகள் ஊடுருவி பாய்ந்து உள்ளிருப்பதை படமாக காட்டுகின்றது. இதை போன்று நமது கண்களும் அது போன்றுதான். அதனால்தான் கண்ணன் வெண்ணையை திருடினான் என்று, அதாவது மறைந்திருக்கக்கூடிய நிலைகளை அவன் திருடி அதனுடைய வலுவை அவன் காட்டுகிறான் என்று வியாசகர் காட்டுகின்றார். குரு சொன்ன உணர்வோடு நாம், என்றால் அவர்தான் கண்களை திறந்து கண்களை மூடி இந்த சக்திகளை பெரும்படி சொல்லுகின்றார். அப்படி திறக்கப்படும் பொழுது எதன்பால் நினைவை செலுத்துகின்றோமோ அந்த குறித்த இடத்திற்கு அந்த குறித்த எண்ணத்தை, குறித்த உணர்வை, இந்த குறித்த சக்தியை, இப்பொழுது என் உடலில் இருக்கக்கூடிய இந்த இடத்தில் இருக்கக்கூடிய நோய் நீங்க வேண்டும் அல்லது வலி நீங்க வேண்டும் அல்லது இன்னாருக்கு இந்த நேரத்தில் இந்த சக்தி கிடைத்து அவர்கள் தெளிவான நிலையில் செயல்பட வேண்டும் என்று அந்த நினைவோடு உணர்வோடு நாம் கண்களை திறந்தோம் என்றால் எதன்பால் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் என்று சொல்வது போன்று நம் உயிரின் துணை கொண்டு, ஆனால் நமது உயிர் ஒரு லேசர், இந்த லேசரை உபயோகித்து எப்படி சகலத்தையுமே கண்டறிகின்றார்களோ, அது படமாக காட்டுகின்றதோ, பல காலமாக, அதாவது பல காலங்களுக்கு முன்பு கூட அந்த அலைகள் வெளிப்படுத்தி இருந்தால் அந்த லேசரை இழுத்து கொண்டு வருவது போன்று நமது உயிரும் நம்முடைய கண்ணின் நினைவும் ஒரு நாள் சொன்ன வாக்கின்படி இந்த நினைவை செலுத்தினால் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் இந்த பூமியிலே ரிஷிகள் ஞானிகள் வெளிப்படுத்திய, அதாவது மனிதனுக்கு தேவையான, மனிதனுக்கு என்றால் நமக்கு, தன் இன மக்களுக்கு அவர் எந்த சக்திகளை எல்லாம் பெற வேண்டும் என்று அக்காலத்திலேயே மனமகிழ்ந்து மற்றவர்களை மகிழ்ச்சி படுத்த வேண்டும், மற்றவர்களை நோய் போக்க வேண்டும், மற்றவருடைய துன்பங்களை போக்க வேண்டும், அவர்கள் அனைவரும் பொருளறிந்து செயல்பட்டு குடும்பமாக தெய்வீக நிலைகளாக ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்று எந்த உணர்வோடு அவர்கள் இந்த காட்டிலே பரப்பி வைத்திருக்கின்றார்களோ, நம் குருவும் சரி, மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரும் சரி, அவர்களும் இந்த ஆற்றலை நாம் பெறுவதற்காக அவர்கள் இருவருமே சேர்ந்து அவர்களும் அந்த பரப்பிய உணர்வுகளை
நாம் கண்களை திறந்ததும் அந்த நினைவு அந்த அலைகளோடு ஒரு கேமராவில் நாம் எப்படி அதை திருப்பி அதை அழுத்திய பின் அந்த படத்தை புகைப்படமாக எடுக்கின்றோம் அல்லது படமாகவே ஓடும் படமாக எடுப்பது போன்று நம் கண்களை திறந்த பின் அந்த அலைகளோடு ஒன்றுபடும். அவ்வாறு சிறிது நேரம் உற்று பார்த்துவிட்டு அதே நினைவோடு கண்களை மூடி அந்த சக்தி பெற வேண்டும் என்று இப்படி ஒரு 4 தடவை 5 தடவை செய்தோம் என்றால் இந்த சிறு குழந்தைகள் கையிலே செல்போனை வைத்துக் கொண்டு படம் பிடிப்பதை போன்று அல்லது தன்னைத்தானே படம் எடுக்கிறேன் என்று ஒவ்வொரு இடத்திலும் நின்று அதை கண்டு மகிழ்வது போன்று இந்த கண்களை திறந்து மூடி கண்களை திறந்து மூடி நாம் அந்த மகரிஷியின் உணர்வை மகரிஷியில் நமக்காக படர வைத்துள்ள அந்த அபூர்வ சக்திகளை, மூலிகைகளின் மனங்களை, பச்சிலை வாசனைகளை, தீமைகளை போக்கக்கூடிய சக்திகளை, நஞ்சினை வெல்லக்கூடிய அபூர்வ ஆற்றல்களை, மிக மிக சக்தி வாய்ந்த உணர்வுகளை நாம் அந்த கண நேரமே பெற முடியும். ஆகவே நம் கண்களை இதுபோன்று பழக்கப்படுத்த வேண்டும். இப்படி ஒரு பழக்கம் வந்துவிட்டால் எந்த சந்தர்ப்பத்திலும் நாம் பெரிதொரு உணர்வுகளை சிக்க மாட்டோம். கண் பார்வை அவர்கள் மீது இருக்கலாம், அதே சமயத்தில் அவர்களும் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் நமது கருவிலையும் சரி, கருவிலையோடு சேர்ந்த காந்த புலனும் அங்கே இருக்காது. ஒரு எக்ஸ்ரே என்று சொன்னோம் அல்லவா, அதுபோல அவர்களையும் ஊடுருவி அவர்கள் ஆன்மாவில் இருப்பதை சுவாசிக்காதபடி அவர்கள் ஆன்மாவையும் பிளந்துவிட்டு எங்கே நினைவை செலுத்துகின்றோமோ அந்த அலைகளை நம் கண் இழுத்து குவித்து நமது ஆன்மாவாக மாற்றும். அதற்குத்தான் இந்த பயிற்சியை குருநாதர் கொடுக்கின்றார். இந்த விஞ்ஞானிகள் செலுத்தக்கூடிய மிக மிக சக்தி வாய்ந்த லேசர் என்ற ஆற்றல்கள் எல்லாம் இந்த பூமிக்கடியில் எத்தனையோ அடிகளுக்கு கீழ், அதாவது 10,000 அடி, 20,000 அடி, சொல்ல போனால் 40,000 அடி, 50,000 அடிகளுக்கு கீழே கூட விமானத்தில் பறந்த வழியை அந்த அலைகளை பாய்ச்சி அவர்கள் மண்ணுக்குள் மறைந்திருப்பதை, அந்த இடத்திலே அந்த அலைகள் சுழன்று கொண்டிருப்பதை அவர்கள் எப்படி அதை இழுத்து குவித்து அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்களில் அதனுடைய பிரதிபிம்பமாக காணுகின்றார்களோ, அதனுடைய உட்பொருளையும் இன்றைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்வது போன்று தன்னிச்சையாக அந்த உணர்வுகளை அது எப்படி ஒளியாக வெளிப்படுத்துகின்றது. இதை போன்று நாம் குருநாதர் காட்டிய வழியிலே நம் கண்ணின் நினைவை, அதனால்தான் வியாசகர் பரந்தாமா என்று அவன் பரமாத்மா என்றே காட்டுகின்றார். இந்த பரமாத்மா என்று சொல்வது இந்த காட்டிலே மறைந்திருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய மகரிஷி ஞானிகள் எக்காலத்தில் வெளிப்படுத்தினார்களோ அது இந்த பூமிக்குள் மறைந்திருந்தாலும் சரி. என்றால் அகஸ்தியனை பற்றி ஞானகுரு நமக்கு சொல்லப்படும் பொழுது அவன் வாழ்ந்த இடமெல்லாம் இன்று கடலாக இருந்தது. அதையெல்லாம் மண் மூடி இன்று எத்தனையோ அடுக்குகளாக வந்துவிட்டது. ஆனாலும் அகஸ்தியனுடைய உணர்வுகள் எங்கெல்லாம் பதிவாகி இருக்கின்றதோ அந்த இடங்களுக்கெல்லாம் குருநாதர் எம்மை கால்நடையாகவே செல்ல செய்து அங்கே குவிந்திருக்கக்கூடிய அவனுடைய அலைகளை நீ நுகர், அதை உனக்குள் வளர்த்துக்கொள், உன்னை சார்ந்தவர்களுக்கு உன்னை சந்திப்போருக்கும் அந்த அகஸ்திய உணர்வுகளை பெறச் செய் என்று அவர் எமக்கு எந்த இடங்களுக்கு அழைத்துச் சென்று அந்த அலைகளை பெரும்படி செய்தார்களோ அதை போன்றுதான் உங்களுக்குள்ளும் அதை பதிவு செய்கின்றேன். உங்களுக்குள்ளும் அந்த ஆற்றலை பெற முடியும், நிச்சயம் அதை பெறுவில் என்று நம்பிக்கையோடு சொல்கிறேன் என்று சொல்லுகின்றார். ஆக பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த அந்த அகஸ்தியனுடைய உணர்வுகளை நாம் பெற முடியும் என்று சொல்லப்படும் போது அவனுடைய பின்பற்றி அவனுடைய உணர்வுகளை கவர்ந்து இந்த சப்த ரிஷி மண்டலங்களாக ஒன்றல்ல ரெண்டல்ல கோடிக்கணக்கான ரிஷிகள் ஞானிகள் வெளிப்படுத்திய அத்தனை உணர்வுகளை நாம் இந்த காட்டில் மறைந்திருப்பதை இதே கண்ணின் நினைவு கொண்டு சித்தர்களால் மறைக்கப்பட்ட மனிதனுக்கு தேவையான நோய்களை போக்கக்கூடிய, துன்பங்களை போக்கக்கூடிய, தீமைகளை போக்கக்கூடிய அந்த பல பச்சிலைகளையும் மூலிகைகளையும் நம்முடைய கண் நினைவு கொண்டு குருநாதர் காட்டிய வாக்கின் மூலமாக எளிதில் கவர முடியும், நம் உடலுக்குள்ளே சேர்க்க முடியும், நம் உடலில் இருக்கக்கூடிய அணுக்களுக்கும் அதை பெறச் செய்ய முடியும். எல்லோருக்கும், அதாவது நாம் எடுத்து நமக்குள் விளைய வைத்து நமக்குள் பரப்பிய அந்த உணர்வலைகள் உயிரின் வெப்பத்தால், உடலின் வெப்பத்தால் நம் ஆன்மாவாக மாறி நம்மிடம் இருந்த அந்த அலைகள் நம்மை சுற்றி இருக்கும் வீடுகளிலும் சரி, நம்மை சார்ந்தவர்களுக்கும் சரி இந்த அலைகள் பாயும். ஆக மிக மிக சக்தி வாய்ந்த உணர்வு இந்த காட்டிலே மறைந்திருப்பதற்கு நாம் மீண்டும் ஜீவன் கொடுக்கின்றோம். அதை ஜீவன் கொடுத்து அதற்கு மீண்டும் ஒரு வித்து, அதற்குண்டானிய சத்து, அது இரண்டும் இருந்தால்தான் அந்த வித்து விளையும். ஆக மகரிஷிகளால் ஞானிகளால் இப்படி உருவாக்கப்பட்ட வித்துகளுக்கு உண்டான சத்து அதை வளர்க்கக்கூடியவர் இல்லாததால் தான் அவையெல்லாம் வளராதபடி மறைந்தே போய்விட்டது. அது இந்த இருக்கக்கூடிய விஞ்ஞானத்தினுடைய கடுமையான நஞ்சின் தன்மை கொண்டு இந்த அறிஞான சக்திகளை அழியக்கூடிய இந்த தருணத்திலே அத்தகைய நிலைகள்
இந்த அருஞான உணர்வுகளுக்கு, மகிழ்ச்சி உணர்வுகளுக்கு, இந்த மறைத்திடும் நிலைகளை நாம் பிளந்து அந்த மகிழ்ச்சி உணர்வுகளுக்கு நாம் ஜீவன் கொடுக்க வேண்டும் என்று குரு வாக்காக கொடுக்கின்றார். ஆகவே நாம் ஞான குருவை எண்ணி மாமகரிஷி ஈஸ்வராய குருவர் காட்டிய அருள்வழியில் நம் கண் கருவெளிகளுக்கு இந்த ஆற்றலை பெறச் செய்து இந்த கண்களை திறந்து கண்களை மூடி எடுக்கும் இந்த பயிற்சி, இந்த பழக்கத்தை நாம் மேற்கொண்டு மகர்ஷி ஞானிகளின் உணர்வுகளை நாம் எதையெல்லாம் பெற வேண்டும் என்று அவர் வெளிப்படுத்தி பல காலமாக இன்றும் அது நாம் கிடைக்க வேண்டும் என்று தவம் இருந்து கொண்டிருக்கின்றார்களோ, நமக்காக கிடைக்கும்படி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களோடு ஒன்றி குரு வழியில் நாம் அதை பெறுவோம். இப்பொழுது ஒரு நிமிடம் இந்த நினைவோடு, இந்த உணர்வோடு, குருவோடு இணைந்து இந்த காட்டிலே மறைந்திருக்கக்கூடிய அந்த சக்திகளை நாம் பெற முயற்சிப்போம். நிச்சயம் நாம் பெற முடியும். நம் கண்ணுக்கு அந்த ஆற்றலை நாம் பெருக்கிக் கொள்வோம். நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் கண்களில் உள்ள கருமணிகள் இரண்டும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. இந்த தியானத்தில் இருப்போர் அனைவரது கண் கருமணிகளிலும் ஒரு நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. எல்லோருக்கும் அந்த ஆற்றல், குருநாதர் எந்த ஆற்றல் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று அது தியான பயிற்சியாக நமக்கு கொடுத்தாரோ, அதை பெரும்படி செய்தாரோ, அதை பெற வேண்டும் என்று விரும்பினாரோ, அந்த சக்தி நாங்கள் இந்த தியானத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே பெற வேண்டும் ஈஸ்வரா. எல்லோருடைய கண் கருமணிகளிலும் இந்த உயர்ந்த சக்தி வியாசக பகவானால் கொடுக்கப்பட்ட பரமாத்மா என்ற நிலையில் இந்த காட்டிலே மறைந்திருக்கக்கூடிய மனிதனை மகானாக்கக்கூடிய, மனிதனை ஞானியாக மாற்றக்கூடிய அந்த உயர்ந்த சக்தி எங்கள் கண் கருமணிகள் பெற அருள்வாய் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா குருதேவா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் நரம்பு மண்டலம் முழுவதும் படர்ந்து நரம்புகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் எலும்பு மண்டலம் முழுவதும் படர்ந்து எலும்புகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் நெஞ்சின் பாகம் உள்ள விழா எலும்புகள் முழுவதும் படர்ந்து, குருத்தெலும்பு முழுவதும் படர்ந்து, அந்த எலும்புகளுக்குள் உறைந்துள்ள ஊன் முழுவதும் படர்ந்து, ஊனை உருவாக்கிக் கொண்டிருக்கும் எல்லா அணுக்களிலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. குருதேவா.
இங்கே கூட்டு தியானத்தில் அமர்ந்திருப்போர் அனைவரது விலா எலும்புகளிலும் குருத்தெலும்பிலும் இந்த உறைந்துள்ள ஊன் முழுவதும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. இந்த துருவ நட்சத்திரத்தினுடைய பேரருள் பேரொழி ஒவ்வொருடைய ஆன்மாவிலும் பாதுகாப்பு கவசமா, மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு கவசமாக இந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகள் அந்த பாதுகாக்கும் சக்தியாக இந்த கூட்டு தியானத்தில் கலந்து கொண்டோர் அனைவருக்கும் அந்த சக்தி கிடைத்திட அருள்வாய் ஈஸ்வரா. அனைவரது ஆன்மாவிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி ஒளி வட்டமாக, அருள் வட்டமாக எல்லோருக்குள்ளும் அது அந்த தகுதி, அந்த சக்தி, அந்த ஆற்றல் வீரிய சக்தியாக படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் தன்னுடைய ஆன்மாவிலே மிக மிக சக்தி வாய்ந்த ஒளி வட்டமாக, ஆற்றல் மிக்க சக்தியாக, தனக்குள் எந்த பேரருள் பேரொழியை ஒளி வட்டமாக தன்னுடைய ஆன்மாவிலே பெருக்கியிருந்தால் அந்த சக்தி இந்த தியானத்தில் அமர்ந்திருப்போர் அனைவருக்கும் அந்த சக்தி கிடைத்திட அருள்வாய் ஈஸ்வரா. நாங்கள் அனைவரும் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவருடைய அந்த கூட்டமைப்பிலே ஒளி வட்டத்திலே குரு அருளால் இணைந்திட, அவருடைய சீடர்களாக வழி நடந்திட அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் தசை மண்டலம் முழுவதும் படர்ந்து எங்கள் தசைகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் தோல் மண்டலம் முழுவதும் படர்ந்து தோலை உருவாக்கி கொண்டிருக்கும் அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. நமது தோல் மண்டலத்தையும் அதை உருவாக்கிய அணுக்களுக்கும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை நாம் பெறச் செய்வதனுடைய முக்கியமான நோக்கமே இந்த காட்டு மண்டலத்திலே தான் நாம் வாழ்கின்றோம். மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் இதை சாக்கடை என்றே சொல்லுகின்றார். ஆக இந்த சாக்கடை போல் பரவி இருக்கும் இதிலே கிருமிகளோ மற்ற தீமையை விளைவிக்கக்கூடிய தூசுகளோ விஞ்ஞானத்தினால் வெளிப்பட்ட கடுமையான நஞ்சுகளோ அல்லது அவர்கள் பதுக்கி வைத்திருக்கக்கூடிய கெமிக்கல் கலந்த குண்டுகளோ அணு குண்டுகளோ கதிரியக்கங்களோ இவை எதையுமே நம்முடைய தோல் மண்டலத்திலே அது படுவதற்கு முன் அது வெகு தூரத்திலேயே அந்த உணர்வுகள் நம் அருகிலே வராத அளவிற்கு மிக மிக சக்தி வாய்ந்த தோல் மண்டலமாக அந்த அணுக்கள், அதை உருவாக்கிய அணுக்கள் அந்த சக்தி பெற வேண்டும்.
நம் அருகிலேயே அத்தகைய உணர்வு எப்படி அவன் அகசியன் அவன் இந்த பூமியிலே வாழ்ந்த காலத்திலே அவன் உடலிலிருந்து வெளிப்பட்ட மனங்கள் மற்ற விஷ ஜந்துகளையும் விஷமான மனிதர்களையும் தீமை செய்யக்கூடியவர்கள் பகைமை செய்யக்கூடியவர்களையும் அவன் அருகிலேயே வராதபடி அப்படியே வந்தாலும் மயங்குவதும் அல்லது அதை காட்டிலும் வேகமாக வந்தால் இவன் மீது மோதினாலே அத்தகைய பூச்சிகளோ மற்ற நிலைகளோ இவன் மீது மோதியவுடன் எப்படி அது மடிகின்றதோ இதை போன்று நாம் அனைவரும் இந்த துருவ நட்சத்திரத்தினுடைய ஆற்றலை அகசியன் அவன் வாழ்ந்த காலத்தில் அவன் உடலிலே விளைய வைத்த அந்த அருள் மனங்களை மகா பச்சலினுடைய மனங்களை நஞ்சை வெல்லக்கூடிய சக்திகளை நஞ்சை ஒளியாக மாற்றக்கூடிய சக்திகளை நம் தோல் மண்டலத்திற்கும் தோலை உருவாக்கிய அணுக்களுக்கும் நாம் பெறச் செய்வோம். இந்த கூட்டு தியானத்திலே தியானம் இருக்கக்கூடிய அனைவரது தோளிலும் இந்த தோலை உருவாக்கிய அணுக்களிலும் இது போன்ற கடுமையான நஞ்சுகளோ தீமைகளோ விஷமான அணுக்களோ அணு கதிரியக்கங்களோ எதுவுமே அருகிலே வராதபடி அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய உணர்வுகள் பாதுகாப்பு கவசமாக இந்த தோலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்திலும் படர வேண்டும் ஈஸ்வரா. எல்லோருக்கும் அந்த சக்தி கிடைக்க வேண்டும் ஈஸ்வரா. எல்லோருடைய தோல் மண்டலத்திலும் அந்த தோலை உருவாக்கிய அணுக்களிலும் அந்த ஆற்றல் மிக்க சக்தி படர்ந்து எங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக அமைந்திட அருள்வாய் ஈஸ்வரா. குருதேவா. இந்நேரம் வரை நம் ஞான குருவின் அருளால் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவனுடைய அருளால் இந்த துருவ நட்சத்திரத்தினுடைய பேரருள் பேரொழியை கவர்ந்து நம் உடல் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு பெற செய்தமோ அது அனைத்தும் இந்த தியானத்தில் வீட்டிருக்கும் ஒவ்வொரு உயிராத்மாவும் பெற வேண்டும், அவர்கள் குடும்பத்தாரும் பெற வேண்டும், அவர்களை சந்திப்போர் அனைவரும் பெற வேண்டும் என்று ஒரு நிமிடம் இந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் தியானத்தில் அமர்ந்திருக்கும் அனைவரது இரத்த நாளங்களிலும் கலந்து அனைவரது உடல்களிலும் படர்ந்து அனைவரது உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களிலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி படர்ந்து அனைவருக்கும் இந்த சக்தி கிடைத்திட அருள்வாய் ஈஸ்வரா. அதே போன்று எல்லோருடைய குடும்பத்தாரும் அவர்களை பார்ப்போரும் அவர்களை நினைப்போரும் எங்கள் பார்வை மூச்சு சொல் செயல்பட்டாலே அவர்களும் இந்த தியானத்தில் இன்று நாங்கள் பெற்ற அந்த உயர்ந்த சக்தி எல்லோருக்கும் கிடைக்கும். அந்த தகுதி பெற வேண்டும் ஈஸ்வரா. அத்தகைய ஆற்றலை நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. குருநாதர் சொன்னது போன்று அந்த உயர்ந்த சக்திகளை நாங்கள் அனைவரும் பெற்று இந்த உலகுக்கு எடுத்துக்காட்டாக அறிஞானிகளாக வளர வேண்டும் ஈஸ்வரா. நாங்கள் அனைவரும் அந்த அருள் ஞானிகளாக வளர்ந்திட வேண்டும். நிச்சயமாக வளர்வோம் ஈஸ்வரா. நம் தாய் தந்தையரை எண்ணி துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் தாய் தந்தை இரத்த நாளங்களிலே கலந்து அவர்கள் உடல் முழுவதும் படர்ந்து அவர்கள் உடலில் உள்ள எல்லா உறுப்புகளிலும் படர்ந்து அவர்கள் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் தாய் தந்தையர் என்றென்றும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற்று உடல் நலம் பெற்று மனபலம் பெற்று அவர்கள் அறியாது சேர்ந்த சகல துன்பங்களும் சகல வேதனைகளும் நீங்கி அவர்கள் என்றுமே மன மகிழ்ச்சியுடன் அந்த மகரிஷி உணர்வோடு கலந்து மகரிஷியின் அருள்வட்டத்திலே இணைந்து எங்கள் அனைவருக்கும் என்றென்றும் நல் ஆசி கூறிட நல் வாழ்த்து கூறிட அருள்வாய் ஈஸ்வரா. என்றென்றும் நாங்கள் எங்கள் அன்னை தந்தையினுடைய அரவணைப்பிலே அருள் வழியிலே வாழ்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா.
நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் கணவன் தன் மனைவிக்கு கிடைக்க வேண்டும் என்றும், மனைவி தன் கணவனுக்கு அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி கிடைக்க வேண்டும் என்று நாம் ஏங்கி தியானிப்போம். இப்பொழுது நாம் கூட்டு தியானங்களில் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று எப்படி இந்த சக்திகளை பெரும்படி செய்தோமோ இதை போன்று கணவன் மனைவியாக உள்ளவர்களும் இரு உயிரும் ஒன்றாக இணைந்து அன்று வாழ்ந்த அகஸ்தியரும் அவர் மனைவியும் அவனை பின்பற்றி சென்ற 30 முக்கோடி தேவாதி தேவரும் ரிஷி பத்தினி என்று, ஏனென்றால் கணவன் மனைவியாக இரு உயிரும் ஒன்றாக அந்த விண்ணிலே சுழலப்படும் பொழுது மிக மிக சக்தி வாய்ந்த வளர்ப்பாக அது வளர்கின்றது. அது தனித்த நிலைகள் அங்கு சென்று வளர்வதை காட்டிலும் கணவன் மனைவியாக இங்கே வாழும் காலத்திலேயே இந்த உணர்வுகளை இணைத்து உணர்வோடு ஒன்றி அந்த சக்தி நாம் எந்த உயர்ந்த சக்தியை பெறுகின்றோமோ அதை காட்டிலும் தன் மனைவி பெற வேண்டும், தன் கணவன் பெற வேண்டும் என்று குருநாதர் காட்டிய இந்த அருள் வழியிலே நாம் செயல்படுத்துவதே நம் குருநாதருடைய விருப்பம். கணவன் மனைவி குடும்பமாக அன்று அகஸ்தியன் வின் சென்றது போன்று நாமும் அந்த அருள் குடும்பமாக, தெய்வீக குடும்பமாக நாம் அந்த பாதையிலே செல்ல வேண்டும். ஆகவே மனைவி இந்த வழியில் இல்லை, தன் கணவன் அந்த வழியில் இல்லை, அல்லது அவர்கள் ஈடுபாடு இல்லை என்ற நினைவெல்லாம் நமக்கு தேவையில்லை. நாம் எந்த உயர்ந்த சக்தி பெற வேண்டும் என்ற உயிர் வழி இப்பொழுது நாம் தியானத்தில் அமர்ந்திருவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று விரும்பினோமோ இந்த உணர்வலைகள் நமக்குள் விளையும், அதே சமயத்தில் நமக்குள் வலுவாக நிற்கும். அதே சமயத்தில் நாம் அவர்களை எண்ணி பாய்ச்சப்படும் பொழுது அவர்கள் உயிரிலே மோதும், அவருடைய ஆன்மாக்களை வட்டமிடும். அவருடைய சந்தர்ப்பம், இந்த உணர்வுகள் நம்மை எண்ணும் பொழுது இது நிச்சயம் ஊடுருவி அவர்களை, இந்த தியானம் இருந்தாலும் சரி, இதை பற்றி எண்ணவில்லை என்றாலும் சரி, அவர்களை நம்மோடு இணைக்க செய்யும். இது நமது குரு நமக்கு வாக்காக கொடுத்த நிலை. ஆகவே அவர்கள் தியானத்தில் கலந்து கொள்ளவில்லை, தியானம் செய்யவில்லை, தியானத்தில் ஈடுபாடு இல்லை, இல்லை இதையெல்லாம் ஏற்பதில்லை என்று எந்த சிந்தனையும் நமக்கு தேவையில்லை. அவர்கள் பெற வேண்டும் என்ற உணர்வை நமக்குள் விளைய வைத்து அந்த ஆற்றலை அவர்களுக்கு பாய்ச்ச வேண்டியது நமது குரு நமக்கு காட்டிய அருள் வழி. இதுதான் வசிஷ்டர் அருந்ததி என்று சொல்வது. பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை எண்ணி துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் குழந்தைகள் இரத்த நாளங்களிலே கலந்து அவர்கள் உடல் முழுவதும் படர்ந்து அவள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் குழந்தைகள் அனைவரும் உடல் நலம் பெற்று மனபலம் பெற்று மகிழ்ந்து வாழும் சக்தி பெற்று அகஸ்தியனை போன்று அகண்ட அண்டத்தினுடைய பேருண்மைகளையும் அறியக்கூடிய ஆதிசக்தியினுடைய அந்த மெய்ஞான உணர்வுகளை அவர்கள் பெற்று அகண்ட அண்டத்திலேயே ஒளியான அண்டங்களை உருவாக்கக்கூடிய சக்தி பெற்றவர்களாக, உலகுக்கு எடுத்துக்காட்டாக உத்தம ஞானிகளாக, அருள் உலகை படைக்கக்கூடிய சக்தி பெற்றவர்களாக வளர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. பெற்றோர்களாக இருப்பவர்கள் நம் குழந்தைகளுக்கு வாழ்த்த வேண்டிய வாழ்த்து இது. நம் குழந்தைகள் இப்படி இருக்கின்றார்கள், அப்படி இருக்கின்றார்கள், எப்படி இருப்பார்கள், இனி என்ன செய்வார்கள், இதையெல்லாம் நமக்கு தேவையில்லை. அவர்கள் எதுவாக உருவாக வேண்டும் என்று நம் குரு நமக்கு பதிவு செய்வார். அதை எண்ணி அதை நுகர்ந்து அதை சுவாசித்து அதை நாம் சக்தி வாய்ந்த உணர்வுகளாக நாம் பாய்ச்சுவதை நம் குரு நமக்கு காட்டிய நெறி. அந்த வழிப்படி நம் குழந்தைகள் எல்லாம் அகஸ்தியர்களாக, அருஞானிகளாக, மெய்ஞானிகளாக வளர வேண்டும் என்று உயர்ந்த உணர்வை நாம் பாய்ச்சுவோம். அவர்களை அந்த சக்திகளை பெறச் செய்வோம். அவர்களை அருஞானிகளாக உருவாக்குவோம். ஏனென்றால் நீங்கள் தான் எனக்கு பின் இந்த உலகிலே ஞான குழந்தைகளையும் மெய்ஞானிகளையும் உருவாக்க முடியும் என்று நம்மிடம்தான் குரு இந்த பொறுப்பை ஒப்படைத்திருக்கின்றார். நம்மால் அது முடியும். அந்த குரு துணை கொண்டு குரு காட்டிய வழியிலே நாம் ஞானிகளை உருவாக்குவோம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் தியானம் இருக்கும் இந்த இல்லம் முழுவதும் படர்ந்து
இந்த இல்லத்தில் உள்ள தரைகளிலும் சுவர்களிலும் எல்லா இடங்கள் வீட்டை சுற்றிலும் அகஸ்தியன் துருவனாகி துருவ மகரிஷியாகி அந்த துருவ நட்சத்திரமான நஞ்சினை வெல்லக்கூடிய அந்த உயர்ந்த சக்தி அருள் வட்டமாக ஒளி வட்டமாக எல்லோருடைய வீடுகளிலும் அது படர்ந்து அங்கே குடியிருப்போர் அனைவரும் இந்த வீட்டை, அதாவது இந்த வீட்டிற்கு வருவோர் அனைவரும், இந்த வீட்டை நினைப்போர் அனைவரும் ஒரு நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற்று அவர்கள் வாழ்க்கையில் அருள் உணர்வுகள் பெற்று அருள்ஞானம் பெற்று அருள் வாழ்க்கை வாழ்ந்து அவர்கள் அனைவரும் அவர்கள் வாழ்க்கையில் அறியாது சேர்ந்த தீய வினைகளோ சாப வினைகளோ பாவ வினைகளோ பூர்வ ஜென்ம வினைகளோ சர்வ தோஷங்களும் நீங்கி சர்வ தீமைகளிலிருந்து விடுபடும் உயர்ந்த சக்தி அவர்கள் பெற்று அவர்கள் அனைவரும் எல்லா மகரிஷிகளின் அருள்சக்தி பெற்று பொருளறிந்து செயல்படும் திறன் பெற்று சிந்தித்து செயல்படும் உயர்ந்த ஞானம் பெற்று அவர்கள் அனைவரும் உடல் நலம் பெற்று மனபலம் பெற்று அவருடைய பார்வையில் உலக மக்களை மகிழ்ந்து வாழச் செய்யும் மலரை போன்ற மனமும் அந்த மகிழ்ச்சியுடைய உணர்வுகளும் அவர்களும் பெற வேண்டும், அவர்களை பார்ப்போருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நாம் ஏகமாக எல்லோருக்கும் இந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று, அதாவது விண்ணில் இருக்கக்கூடிய அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய பேரருள் பேரொளி அந்த சாஸ்திரங்களிலே காட்டப்பட்டது போன்று ஆகாய கங்கையை அந்த பாகீரதன் தன்னுடைய முன்னோர்களை அவர்களுக்கு கிடைத்த சாப வினைகளை நீக்கக்கூடிய சக்தியாக விண்ணுலக ஆற்றலை அவன் எவ்வாறு இந்த பூமிக்குள், அதாவது பாதாள லோகம் என்றே சொல்வார்கள் அதை போன்று நாம் எடுக்கக்கூடிய இந்த தியானத்தின் மூலம் நாம் எடுக்கக்கூடிய அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தியை குரு வழி நம் உயிர் வழி அதை இழுத்து கவர்ந்து நாம் இருக்கும் இடங்களிலும் நாம் செல்லும் இடங்களிலும் அந்த இடத்திற்கு அணுகி வருவோருக்கும் நம்மை நினைப்போருக்கும் நாம் நினைப்போருக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் அவர்களிடமிருந்து இந்த உலக மக்களுக்கும் எல்லோருக்கும் இந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று எந்த துருவ நட்சத்திரத்தினுடைய பேரருள் பேரில் சூரியனுடைய காந்த சக்தியால் கவரப்பட்டு அலைகளாக பரவிக் கொண்டிருக்கின்றதோ அது எல்லோருடைய உயிரான்மாவிலும் படர வேண்டும், எல்லோருக்கும் அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று இந்த பூமியிலே வாழ்ந்த அகஸ்தியனும் சரி போகரும் சரி அவர்கள் அந்த விண்ணுலக ஆற்றலை எடுத்து இந்த பூமி முழுவதும் படரச் செய்து தன் இன மக்களாக அகஸ்தியனும் சரி போகரும் சரி ஒவ்வொருவருக்கும் இந்த தீமையை நீக்கக்கூடிய துன்பத்தை நீக்கக்கூடிய நோய்களை நீக்கக்கூடிய சக்தியை அவர்கள் இருந்த இடத்திலிருந்து எவ்வாறு பாய்ச்சி எல்லோரையும் பெரும்படி செய்தார்கள் அதை போன்று நாமும் அந்த அகஸ்தியனுடைய அருளை போகமா மகரிஷியுடைய அருளை பெற்று இந்த உலக மக்கள் அனைவரும் இந்த சக்தி பெற வேண்டும் என்று ஒரு நிமிடம் ஏங்கி தியானிப்போம், அந்த அலைகளை பாய்ச்சுவோம். நாம் எல்லோருக்கும் பெற வேண்டும் என்று நினைத்தாலும் ஒரு சிலர் நமக்கு அன்றாட வாழ்க்கையில தொல்லை கொடுத்துக் கொண்டிருப்பார்கள், அல்லது இடைஞ்சல் செய்து கொண்டிருப்பார்கள், அல்லது நம்முடைய செயலை எல்லாம் தடுத்துக் கொண்டிருப்பார்கள், அல்லது நமக்கு தெரிந்தே நம் காது கூடவே ஏளனமாகவோ கேவலமாகவோ பேசக்கூடியவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் நாம் முதலில், அதாவது மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணினாலும் முதலில் அவர்களுக்கு இந்த அருள்வழியை பாய்ச்சி அவர்களுக்கு இந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி கிடைக்க வேண்டும் என்று நாம் தியானம் இருக்க வேண்டும், தவம் இருக்க வேண்டும். அவர்கள் நம்மை பேசுகின்றார்கள் செய்கின்றார்கள் என்று எண்ணாதபடி நன்மைகள் பல செய்ய துணிவோம் என்ற அந்த அடிப்படையிலே அவருடைய தீமையான உணர்வுகள் நமக்குள் வராதபடி, நம் ஆன்மாவிலே வராதபடி அந்த அருள் உணர்வுகளை நாம் எடுத்து தடுத்து கவசமாக்கி நாம் எந்த உயர்ந்த சக்தி எடுத்து நாம் நமக்குள் தீமை வராது தடுக்கின்றோமோ, நன்மை பயக்கக்கூடிய சக்தியாக மாற்றுகின்றோமோ, அந்த உயர்ந்த சக்தி நம் கண் புலன் அறிவால் நமக்கு தொல்லை செய்வோர், இடைஞ்சல் செய்வோர், நம்மை கேலி செய்வோர், இவர்களுக்கு அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று நாம்
அவருடைய தீமைகளை பற்றியோ துன்பங்களை பற்றியோ எண்ணாது அவர்களுக்கு இந்த அருள் ஒளி பாய்ச்ச வேண்டும். இதுதான் கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசித்தது. அதைத்தான் அம்பாக அர்ஜுனனை அங்கே போர் செய்ய ஆரம்பிக்கப்படும் பொழுது அர்ஜுனன் போர் செய்யாமல் என்னுடைய சொந்தக்காரர்களாக இருக்கின்றார்கள், எனக்கு வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள், நான் இவர்களை எப்படி கொள்வது என்று கேட்கப்படும் பொழுது அவருடைய உடலை கொள்வதில்லை, அவர்களுக்குள் தீமை செய்யும் உணர்வுகளை நீ மறைந்திருந்து அருள்வொளியை பாய்ச்சி அதைத்தான் உன்னை கொல்ல சொன்னேன் என்று வியாசகர் அங்கே உணர்த்தியிருப்பார். அதுபோன்று நாம் இந்த தீமையை நீக்கக்கூடிய சக்தியை நமக்குள் வளர்த்து எல்லோருக்கும் இதை அம்பாக இந்த வியாசகர் காட்டிய முறைப்படி குரு அருளால் நாம் பாய்ச்சுவோம். இப்பொழுது நம் நினைவுகள் அனைத்தையும் நாம் அனைவருமே ஒன்று சேர்ந்து சப்தரிஷி மண்டலங்களின்பால் நினைவை செலுத்துவோம். அந்த சப்தரிஷி மண்டலத்தோடு நம் நினைவுகளை ஒன்றை செய்து குரு அருளால் மாமகர்ஷி ஈஸ்வராய குருவினுடைய அருள் சக்தியால் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் இங்கே தியானத்தில் அமர்ந்திருக்கும் அனைவரது இரத்த நாளங்களிலும் கலந்து அனைவரது உடல்களிலும் படர்ந்து அனைவரது உடலில் உள்ள உறுப்புகளை உருவாக்கிய அந்த அணுக்கள் அனைத்திலும் குரு அருளால் அந்த சப்தரிஷி மண்டல பேரருள் பேரொழி படர்ந்திடு. அருள்வாய் ஈஸ்வரா. நாம் அனைவரும் ஒன்று சேர்த்து அதை கவர்ந்து நாம் அனைவரும் பெற வேண்டும் என்று தியானிப்போம். குருவோடு இணைந்து வலுகொண்ட அந்த சக்தியை நாம் இருக்கும் இடங்களிலே அவரவர்கள் இருக்கும் இடங்களிலே ஒரு பெரிய மலை போன்று குவிப்பாக அந்த அலைகளை அடர்த்தியாக குவிக்க செய்வோம். இப்பொழுது எப்படி குரு அருளால் அந்த சப்தரிஷி மண்டல உணர்வுடன் நாம் தொடர் கொண்டு நமக்கு முன் இப்பொழுது அதை அந்த சக்தி வாய்ந்த உணர்வுகளை நாம் குவித்திருக்கின்றோமோ இந்த சக்திகளை நம்முடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற நம் முன்னோர்களான மூதாதையர்களான குல தெய்வங்களான அந்த உயிரான்மாக்களுடைய முகப்புகளிலும் அதே போன்று இந்த சரீரத்தில் இப்பொழுது நாம் வாழும் பொழுது உடலை விட்டு பிரிந்து சென்ற உறவினர்கள் நண்பர்கள் அதே போன்று நாம் அக்கம் பக்கத்திலோ தொழில் செய்யும் இடங்களிலோ அல்லது பத்திரிகை வாயிலாக டிவி வாயிலாக இப்படி எத்தனை பேர் நாம் உலக மக்கள் உடலை விட்டு பிரிந்த நிலைகளையும் கேள்விப்பட்டிருப்போம். எல்லோருடைய உயிரான்மாக்களுடைய முகப்புகளிலும் நாம் இந்நேரம் வரை ஒன்று சேர்த்து இழுத்த அந்த சப்தரிஷி மண்டல பேரருள் பேரல் உணர்வுகளை ஒவ்வொரு உயிரிலும் முகப்பாக இணைப்போம். அவருடைய உயிரான்மாவிலே சப்தரிஷி மண்டல உணர்வுகளை இணைத்து இப்பொழுது எப்படி நாம் நினைவுகளை விண்ணிலே செலுத்தி விண்ணிலிருந்து இழுத்து கவர்ந்தோமோ அதை போன்று இப்பொழுது நாம் அவருடைய உயிரான்மாவிலே இணைத்த சப்தரிஷி மண்டல உணர்வோடு அந்த உயிரான்மாக்களை நாம் இங்கிருந்து இந்த புவியின் ஈர்ப்பிலிருந்து இந்த புவியின் பிடிப்பிலிருந்து நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற எங்கள் குலதெய்வங்களின் உயிரான்மாக்களும் எங்களுடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற நமக்கு தெரிந்தவர்கள் எல்லாருடைய உயிரான்மாக்களும் குரு அருளால் அந்த சப்தரிஷி மண்டல ஒளி அலைகளுடன் கலந்து அங்கே அவர்கள் உயிரான்மாக்கள் இணைந்து உடல் பெறும் உணர்வுகள் அனைத்தும் கரையப்பட்டு அந்த உயிரான்மாக்கள் அனைத்தும் பெருவிடு பெருநிலை என்ற நிலை அடைந்து மீண்டும் உடல் பெறாதபடி அவர்கள் உயிர்கள் அனைத்தும் அந்த சப்தரிஷி மண்டல உணர்வுகள் இணைந்து உயிரோடு ஒன்றிய ஒளியின் சரீரமாக சப்தரிஷி மண்டலத்தோடு இணைந்து அந்த நிலைத்த அறிவாக பேரருள் பேரொளியாக அவர்கள் அனைவரும் அந்த பிறவி இல்லை என்ற நிலையை அடைந்து அழியா ஒளி சரீரம் பெற அருள்வாய் ஈஸ்வரா. நாம் உடலை விட்டு பிரிந்த அந்த ஆன்மாக்களுடைய முகப்புகளிலே இணைத்து இன்று விளையாடுபவர்கள் எப்படி அந்த பந்துகளை அந்தந்த இடங்களுக்கு அதை சரியான இடங்களுக்கு போடுகின்றார்களோ அதை தூக்கி போடுகின்றார்களோ இதை போன்று நாம் நம் குரு காட்டிய அருள் வழிபட்டி அந்த சப்தரிஷி மண்டல உணர்வுகளை அந்த உயிரான்மாக்களிலே பரவச் செய்து சூட்சுமமாக இருக்கக்கூடிய அந்த எடையற்ற உயிரான்மாக்களை ஒரு இலக்கை குறிவைத்து நாம்
செலுத்துவது போன்று சப்தரிஷி மண்டலத்தை எல்லையாக குறிவைத்து அந்த ஆன்மாக்களை நாம் நம்முடைய மூச்சலைகளால், நம்முடைய உணர்வலைகளால், நம் குரு மாமகரிஷி ஈஸ்வராய குருவர் கொண்ட அவருடைய குரு பலத்தால், அதாவது நாமும் நம் குருவோடு இணைந்து அவருடைய குரு பலத்தால் இந்த ஆன்மாக்களை வின் செலுத்துவோம். ஏனென்றால் இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற ஆன்மாக்கள் எங்கே இருக்கின்றார்கள், இந்த காட்டில் இருக்கின்றார்களா அல்லது இன்னொரு உடலுக்குள் இருக்கின்றார்களா, இதையெல்லாம் நமக்கு தெரியாது. நம் குருவுக்கு தெரியும், மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவருக்கு தெரியும். ஆக அதை பற்றியெல்லாம் நமக்கு கவலை இல்லை. குருவோடு இணைந்து அவர் சொன்ன வாக்கின் பிரகாரம் அவர் நமக்கு எந்த முறையை நெறிப்படுத்தி வழிப்படுத்தி உடலை விட்டு பிரிந்து சென்ற ஆன்மாக்களை வின் செலுத்த வேண்டும், சப்தரிஷி மண்டலத்தோடு இணைக்க வேண்டும் என்று வாக்காக செவிவெளி நமக்கு உணர்ச்சிகளை உந்தி அதை பெறும்படி அந்த ஆற்றலை நமக்கு கொடுத்தாரோ அந்த ஆற்றலை பயன்படுத்தி இந்த தியானத்தின் மூலமாக அந்த உயிரான்மாக்களை நாம் குருவோடு இணைந்து சப்தரிஷி மண்டலத்தோடு இணைய செய்வோம். இந்த புவி ஈர்ப்பின் பிடிப்பை கடந்து வின் செலுத்துவதே நம்முடைய கடமையாகும். இந்த புவி ஈர்ப்பின் பிடிப்பை கடந்து சென்றால் குருவும் மாமகரிஷி ஈஸ்வராய குருவுடைய உணர்வுகளும் அவர்களை சப்தரிஷி மண்டலத்திற்கு இந்த உணர்வலைகள் அங்கே அழைத்து செல்லும். ஏனென்றால் இதைத்தான் குருநாதர் உபதேச வாயிலாக கொடுக்கப்படும் பொழுது அதை திசை மாறாது அதை சப்தரிஷி மண்டலத்தில் இணைக்க வேண்டும். அதில் எத்தனையோ டெக்னிக்கல் இருக்கின்றது. குரு எனக்கு காட்டினார், அதை உங்களுக்கு வாக்காக பதிவு செய்கிறேன். அந்த முறைப்படி நீங்களும் மின் செலுத்த முடியும், யாராக இருந்தாலும் செலுத்த முடியும் என்று அந்த வாக்கின் பிரகாரம் நாம் இந்த கூட்டு தியானங்கள் கலந்த அனைவருமே உடலை விட்டு பிரிந்து சென்ற உயிரான்மாக்கள் அனைத்தையும் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து குவித்து இந்த சப்தரிஷி மண்டல உணர்வின் துணை கொண்டு, குருவின் துணை கொண்டு சப்தரிஷி மண்டலத்தோடு இணைப்போம். நம்முடைய முன்னோர்களை சப்த ரிஷிகளாக அழியா ஒளி சரீரம் பெறச் செய்வோம். இப்பொழுது அனைவரும் சேர்ந்து உந்தி தள்ளுவோம். எப்படி ஒரு சுழிக்காற்று பூமியிலே அது கீழிருந்து மேல் நோக்கி செல்லுகின்றது, இதை போன்று ஒரு சுழிக்காற்று போன்று நாம் அனைவரும் சேர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற ஆன்மாக்களை சப்தரிஷி மண்டலத்தோடு இணைக்க முடியும். அவருடைய அழியா ஒளி சரீரம் பெறச் செய்ய முடியும். அவர்கள் விண் சென்றாலும் கூட நாம் இதை செயல்படுத்த வேண்டும். காரணம், விண்ணிலே தோன்றிய ஒரு உயிரணு பூமியுடைய ஈர்ப்புக்குள் சிக்கப்பட்டால் ஒரு தாவரின சத்திலே அந்த உயிரணு அதில் இருக்கக்கூடிய வெப்ப துணுக்குகள் அதை துடிக்கச் செய்து அதனுடைய ஆவிகளை புகழ்ந்து அது கவரை செய்து எப்படி உடல் பெறுகின்றது, இதை போன்று நாம் விண் செலுத்திய சப்தரிஷி மண்டலத்துடைய ஒரு அங்கமாக அவர்கள் இணைந்து வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நாம் இப்பொழுது எடுத்து பாய்ச்சக்கூடிய உணர்வுகள் அவர்களுக்கு இது உணவாக போய் சேரும். ஒரு புழுவாக விண்ணிலே தோன்றிய ஒரு உயிரின் எப்படி உடல் பெற்றதோ இதை போன்று நாம் இப்பொழுது குரு காட்டிய அருள்வழியிலே பாய்ச்சக்கூடிய இந்த சப்தரிஷி மண்டல உணர்வுகள் நம்முடைய முன்னோர்களுக்கு இது ஆகாரமாக, உணவாக, மிக மிக சக்தி வாய்ந்த உணர்வாக போய் சேரும். இதைத்தான் முன்னோர்களுக்கு உணவு கொடுப்பது என்று சொல்வது. ஆக அவர் விண் செல்லவில்லை என்றாலும் சரி, விண் சென்றிருந்தாலும் சரி, நாம் இந்த முறைப்படிதான் செய்ய வேண்டும். இது மனிதன் ஒருவன் மட்டும்தான் இதை செய்ய முடியும். மனிதனுக்கு மட்டும்தான் இந்த தகுதி உண்டு. ஆக நாம் இதை செய்வதனுடைய நோக்கமே, நாம் இதை செய்தால் நாமும் அந்த வழியிலே நம்முடைய குழந்தைகள், நம்மை சார்ந்தவர்கள் நம்மையும் விண் செலுத்த ஏதுவாகின்றது, நாமும் விண் செல்ல ஏதுவாகின்றது. ஆகவே இது மிகவும் தலையாய கடமையாகும். இப்பொழுது நாம் செய்த இந்த வலுவின் துணை கொண்டு இதையே நினைவாக எடுத்து நாம் எந்த நேரமும் குரு காட்டிய வழியிலே நம் முன்னோர்களை விண் செலுத்திக் கொண்டே இருக்கலாம். அந்த முன்னோர்களை சப்தரிஷிகளாக்கி அவருடைய ஆற்றலை, அவருடைய அருளை நாம் எந்த நேரமும் பெற்று நம்மை அறியாது நாம் நமக்குள் ஆட்டி படைக்கும் எத்தகைய இருளான நிலையாக இருந்தாலும், சாப வினையாக இருந்தாலும், அல்லது இந்த விஞ்ஞான யுகத்தில் எதிர்பாராத நிலைகள் இருந்தாலும் நம்மை அதிலிருந்து காக்கக்கூடிய ஒரு ரிமோட் சக்தியாக நம்முடைய முன்னோருடைய ஆசி நமக்கு கிடைக்கும். ஆகவே அந்த முன்னோருடைய நல்லாசியை நாம் பெறுவோம், அவர்களை வெண் செலுத்துவோம். அவருடைய அருளாசியை பெற்று சப்தரிஷி மண்டலத்தினுடைய ஈர்ப்போட்டத்திலே நாம் அனைவரும் இணைந்து வாழ்வோம். இப்பொழுது நம்முடைய நினைவுகளை வானமண்டலத்திலே செலுத்தி அகஸ்தியமா மகரிஷிகளின் அருள் சக்தியும், துருவ மகரிஷிகளின் அருள் சக்தியும், துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும், சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் வானமண்டலத்திலே படர்ந்து
மேகங்களிலே கலந்து அந்த மேகங்கள் அனைத்தும் ஒன்று கூடி எல்லா மகரிஷிகளுடைய அருள் சக்தியும் அந்த மேகங்களை இணைந்து அந்த மேகங்கள் அனைத்தும் குளிர்ந்து அருள் மழையாக நன்னீராக இந்த பூமி முழுவதும் எல்லா இடங்களிலுமே நல்ல மழை பெய்து ஏரி குளங்கள் அனைத்தும் நிரம்பி தாவர இனங்கள் செழித்து வளர்ந்து இந்த ஊரும் உலகமும் உலக மக்களும் எல்லோரும் நலமும் வளமும் பெற அருள்வாய் ஈஸ்வரா, குருதேவா. எங்கள் சொல்லும் செயலும் புனிதம் பெற அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் பேச்சும் மூச்சும் இந்த உலக மக்கள் அனைவரையும் அமைதி பெறச் செய்ய அருள்ஞானிகளாக வளர்த்திட அருள்வாய் ஈஸ்வரா. ஞானகுருவின் அருள் சக்தியும் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவனுடைய அருள் சக்தியும் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து உயிராத்மாக்களுக்கும் குரு அருள் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவ அருள் பரிபூர்ணமாக கிடைத்திட அனைவரும் அருள் வாழ்க்கை வாழ்ந்து எல்லோரும் இந்த பிறவியில்லா நிலை என்னும் அந்த அழியாத வாழ்க்கையை வாழக்கூடிய அந்த தகுதி, அந்த சக்தி எல்லோருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும் ஈஸ்வரா. குரு அருளும் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவனுடைய அருளும் எங்கள் அனைவருக்கும் என்றென்றும் உறுதுணையாக இருந்திட அருள்வாய் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா குருதேவா. ஞானகுரு காட்டிய அருள்வழியில் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் காட்டிய அருள்வழியில் நாம் அனைவரும் இந்த உலகிற்கு எடுத்துக்காட்டாக அறிஞானிகளாக ரிஷிகளாக வளர்வோம். உலக மக்கள் அனைவருக்குள்ளும் அந்த அருள் சக்தியை பெருக்கச் செய்வோம், பெருக்குவோம், உலகிற்கு எடுத்துக்காட்டாக வருவோம் என்று ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு நாளும் அந்த அருள் வழிகளிலேயே நாம் வாழ்வோம், வளர்வோம். குருவினுடைய கனவை செயல் வடிவுக்கு நாம் அனைவரும் கொண்டு வருவோம். உலகை காத்திடும் அரும்பெரும் சக்திகளாக வளர்வோம் என்று வளர வேண்டும் என்று எல்லா உயிரையும் வேண்டி, நம் உயிரான ஈசனை வேண்டி, எல்லா மகரிஷிகளையும் வேண்டி இந்த தியானத்தை நிறைவு செய்வோம். அனுதினமும் இதை போன்று நாம் ஒவ்வொரு நொடி பொழுதும் தியானிப்போம், எல்லோருக்கும் பெருக செய்வோம். ஈஸ்வரா குருதேவா. ஓம் ஈஸ்வரா குருதேவா. ஓம் ஈஸ்வரா குருதேவா. தியானத்தை நிறைவு செய்வோம். எல்லாருக்கும் வணக்கம்.